புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. சென்னை KK நகர் அண்ணா சாலையில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்து நிறுத்தம் அருகே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நம்ம நிற்கக்கூடிய இடம் KK நகர் அண்ணா சாலை இருக்கக்கூடிய அஜந்தா பஸ் ஸ்டாப் தான் இதுக்கு பேர். இது ஒரு பரபரப்பான இடம். இது முக்கியமான ஒரு சந்திப்பு வேறு. இந்த இடத்துல அதிக அளவு மக்கள் கூடுவாங்க. நீங்களும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பேருந்து நிறுத்தம் என்ன வரைக்கும் இப்போ பேருந்துனால போயிட்டாங்க நிறைய பேர். இப்போ இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்கக்கூடிய மக்கள் எல்லாமே நடு ரோட்டில் ஏற வேண்டிய சூழல் இருக்குது. அது காரணம் என்னன்னா, அந்த வாகனங்கள் எல்லாமே லைனில் நிற்கிறதுனால பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதனால் மக்கள் எல்லாருமே நடு ரோட்டில் பஸ் ஏற வேண்டிய சூழல் இருக்குது. இதனால் விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு வண்டி இங்கே நிற்கும் பொழுது என்ன ஆகுனா, பக்கத்தால் இன்னொரு வண்டி போக முடியாது. இந்த சூழல் தான் இங்கே தொடர்ந்து பல நாட்கள் நிலவிட்டு வருது. நீங்களும் இந்த கடைசியிலேருந்து பார்க்கலாம். அந்த முழுவதுமாகவே வாகனங்கள் சாலைக்கு இந்த பக்கம், அதாவது அங்கே பாருங்கள், இங்கேருந்து மினி வண்டியாகட்டும் நேராக கடைசி வரைக்குமே இந்த சாலை முழுவதுமாகவே ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. பல நாள் சொல்லியுமே யாருமே அப்புறப்படுத்த மாட்டாங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ நிற்கிறவங்க பாருங்களேன், பேருந்துக்கு நிறுத்துறவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த பேருந்து நிறுத்துறவங்க நடு ரோட்டில் நிற்கிறாங்க. பஸ்ஸும் நடு ரோட்டில் தான் நிற்கும். இப்போ நீங்களும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓரமாக வரமாட்டாங்க. ஏன்னா பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்குது, பஸ் எங்கே நிற்கிது. இப்போ பஸ்ஸு நடு ரோட்டில் நிற்கும் பொழுது என்ன ஆகுனா, அந்த பக்கம் போகிறவங்க வண்டி வழி இல்லை. இப்போ இன்னொரு வண்டி போகுவது கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. இவங்களுக்கும் சிரமம், பேருந்து ஓட்டுநர்களுக்கும் சிரமம். ஓரமாக வாகனங்கள் எடுத்து முடியாமல் இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்கும் பொழுது என்ன ஆகுனா, எல்லாருமே இந்த வாகனங்களை அங்கேருந்து பேருந்துலேருந்து வர்றவங்க ஏறதுக்கு வர்றவங்களுக்கு சிரமம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துடும். வண்டி வரும் பொழுது அவங்க மேலே மோதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் இங்கே ஒரு பயத்துடன் தான் இங்கே. ஏன்னா வயசானவங்க, வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் பள்ளி கல்லூரி செல்பவர்கள் காலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களும் அவங்களும் நடு ரோட்டில் இருக்காங்க. அந்த பசங்களை வேகமாக ஏறிடுவாங்க. பட் வயசானவங்க அங்கே வர்றதுக்குள்ளே பேருந்தும் போயிடும். அப்போ என்னென்னா, இவங்க வயசானவங்க பேருந்து நிறுத்தத்திலிருந்து உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றதுக்குள்ளேயே பேருந்து பாதிப்பு போயிடும். இது விஷயம் என்னென்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக அந்த ஆக்கிரமிப்பு, அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்தக்கூடிய சில பார்க்கிங் வருங்க இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நம்ம எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அம்மா உணவு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது முழுவதுமாகவே அந்த வண்டி நிறுத்தியிருப்பாங்க. இப்போது அந்த அம்மா உணவகத்திற்கு உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு செல்ல முடியாது. அந்த மாதிரி வண்டி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடமே முழுவதுமாகவே ஆக்கிரமிப்பதாக இருக்குது. சாலையோரம் ரெண்டு பக்கமே ஆக்கிரமிப்பு. இது நிற்கிறது தொடர்கதையாகி வருகிறது. மாநகராட்சி அதிகாரி நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அவரும் ஒன்று நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வரக்கூடிய மக்கள் பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்களில் ஒரு பேருந்து நிறுத்தம் இல்லைனாலும் அதுவுமே சாலை நிறுத்தக்கூடாது. இருந்தாலும் வாகனம் வச்சுருவங்க என்னென்னு நிறுத்திட்டு போயிடறாங்க. இது ஒரு சிலர் ஒன்று எடுத்துட்டாங்க. பல பேர் மாத கணக்காக எடுக்காமே இருப்பாங்க. இந்த ஒரு குடியிருப்பு பகுதி முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இந்த இடத்துல தொடங்கினது கடைசி வரைக்குமே ரோட்டில் நிறுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே மழைநீர் நடைபாதை இருக்குது, நடைபாதையில் ஆக்கிரமிப்பு இருக்குது. நடைபாதையும் இந்த பக்கம் நிற்கிறதுனால நடைபாதையில் நடக்கிறவங்களுக்கு சிரமம். அதே போல் இந்த சாலையோர் பல முறை நடவடிக்கை எடுத்தாலுமே மீண்டும் மீண்டும் நிற்கிறாங்க. இதுக்கு காவல்துறையும் சரி மாநகராட்சி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது நிரந்தர தீர்வு. நம்ம முக்கியமாக வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு விடிவு பிறக்கணும். எதற்காக இந்த பேருந்து நிறுத்தம் கட்டி வச்சிருக்காங்க, அந்த உட்கார்ந்துருக்காங்க வயசானவங்க எப்படி வருவாங்க பாருங்கள். போய் அந்த பஸ் எங்கே நிற்கிது மட்டும் பாருங்கள். நீங்கள் நடு ரோட்டில் நிறுத்துவாங்க. இப்போ அங்கே இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ நடு ரோட்டில் வண்டி நிற்கிது. இதை அங்கே இறங்கி எப்படி வருவாங்க? ஏதாவது பஸ் நிறுத்தத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒவ்வொரு வண்டியுமே இப்போ நீங்கள் இங்கே இந்த வண்டியாகட்டும், ஒவ்வொரு வண்டியுமே வர்ற வண்டி பூரா நடு ரோட்டில் தான் நிற்கும். எதற்காக இந்த பேருந்து நிறுத்தம்? இதுதான் மக்கள் கேட்க. பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிற சிரமம். நிறைய பேர் அதாவது பேசுறதுக்கே பயப்பட்டு போகிறோம். சார் நாங்கள் டெய்லி இங்கே நிற்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை சார்னு சொல்லி போகிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இருந்தாலும் கூட நீங்கள் நம்ம கண்கூட அந்த காட்சியில் பார்க்கலாம். பேருந்து நிறுத்தத்தில் வயதானவர்கள் இருக்காங்க. அவங்க ஏற வரணும். ஆனால் நடு ரோட்டில் தான் நிற்கிறாங்க. ஏமா நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறீங்க? இப்போ எப்போவுமே பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஹலோ, பஸ் இங்கே தான் நிற்குமா? நடு ரோட்டில் நிற்குமா? இங்கே தான் நிறுத்துவாங்களா? இப்போ அவங்களும் இங்கே தான் நிறுத்திருந்தாங்க. பயந்து இப்போ இங்கே ஓரமாக நிறுத்த மாட்டாங்களாம்மா? இப்போ நாங்களும் பார்க்குறோம், நடு ரோட்டில் நிற்கிது. சார்கிட்ட கேட்கணும்னா
அதான் சார், இப்போது இந்த பேருந்து நிறுத்தம் முக்கியமான வயசானவங்க எல்லாமே வந்து நடு ரோட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன் இங்கே ஓரமாக நிறுத்த மாட்டாங்களா சார்? இங்கே ஓரமாக நிறுத்த வழியே இல்லையே. பாருங்க எவ்வளோ வண்டி இருக்குது, எங்களுக்கே மறைப்பு வருது. பஸ்ஸை பார்க்கணுன்னா என்ன பஸ்ஸுன்னு கூட தெரியாது, இங்கே வந்து தான் பார்க்கணும். அந்த மரப்பு இல்லாமல் இருக்கணும்னா இந்த மரப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இது இருந்தாக்க நாங்களும் அங்கேயே நிற்க போகிறோம், அங்கேயே ஏற போகிறோம். பஸ் போயிடுது, அது வேற இருக்குது, அதுவும் நடக்குது. கிட்ட போய் ஏறத்துக்குள்ளே ஓடி போடுது. அதனால் இந்த ஷேர் ஆட்டோலாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிரமங்கள் இருக்க தான் செய்யுது. மனுஷன் சிரமத்தோடய வாழணுன்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க சொன்னது ஏன்னா இந்த பேருந்து நிறுத்தத்தில் ஏற வரக்குள்ளே பிரச்சனை. இப்போ பேருந்து நிறுத்தம் இங்கேருந்தே பார்க்கலாம், பஸ்ஸு எதிர்த்த மாதிரி வரதும் கூட தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இங்கே இந்த பேருந்து நிறுத்தத்தில் உட்காந்துருக்கோம். இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு பேருந்து இருந்தாங்கன்னா இங்கேருந்து பார்த்தாங்கன்னா எந்த பஸ் வரும்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், இந்த காட்சியில் நம்ம சுந்தர காட்சிப்படுத்தி என்ன பஸ் வரும்னே தெரியாது. இந்த பேருந்து நிறுத்தத்தை உட்காந்துருந்து என்ன பஸ்ஸு வர்றதுன்னு தெரியாது. இப்போ எப்படி இந்த பேருந்து வந்து ஒரு வண்டி வந்து நிற்கும், இவங்க இங்கேருந்து எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே அந்த வண்டி போயிடும். வயசானவங்க அதனால தான் ஷேர் ஆட்டோ நம்பியிருக்காங்க. இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது முக்கியமான அதிக அளவு மக்கள் இங்கிருந்து பணிக்கு செல்லக்கூடிய மக்கள், ஏழை மக்கள் பேருந்துக்காக வந்து உட்காந்துருக்காங்க. வயதானவங்களுக்காகத்தான் இந்த 2 பஸ் ஸ்டாப் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பேருந்து நிறுத்தம் இங்கேருந்து பயன் இல்லாமல் வந்து எப்படின்னே தெரியல. அவங்க வேதனையோடு தெரிவிக்கக்கூடிய, ஏன்னா நம்ம நிறைய பேர் காலையிலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நீங்களும் அந்த காட்சியில் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்னதை. இதனால் இந்த சாலையாக இருக்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்படியா பேருந்து நிறுத்தம் அருகே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன். இந்த மெயின் ரோட்டில் இந்த வண்டியெலாம் நிறுத்தி வச்சிருக்கனால பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த ரோட்டில் வண்டியில் நிறுத்தாதீங்க, கொஞ்சம் எடுத்துருங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், கொஞ்சம் எடுத்துருங்க. இப்போ எங்கே போய் ஏறுறாங்க? நடு ரோட்டில் போய் ஏறாங்க. நடு ரோட்டில் தான் நின்று ஏறுறாங்க, கரெக்டு தான். அதனால் வேணாம், கஷ்டம் தான் அது. அதனால் இந்த வண்டியெல்லாம் எடுக்க சொல்லிவிடுங்க தயவுசெய்து.